காலம் வந்தால் என்ன, கடும் கோடை வந்தால் என்ன, மழை வெள்ளம் போகும் கரை ரெண்டும் வாழும். காலங்கள் போனால் என்ன, கோலங்கள் போனால் பொய் என்பு வாழும், மெய் என்பு வாழும். அவர்கள் ஆரம்பிக்கும் போதே சொன்னாங்க, நடுவர் அவர்கள் ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க, பாடகியை சொல்லும் பொழுது மென்மையாக பாடக்கூடியவங்க அப்படின்னு. ஏன் தோழர், பாடகி அப்படின்னாலே பாடகிகள் மட்டும்தான் மென்மையாக பாடுவாங்களா? நாங்கள் இன்னும் மென்மையாக பாட மாட்டோமா? எங்களுக்கு பரந்த மனசு. ஆமாம், தமிழ் திரை இசை பாடல்களில் மக்கம் மனம் கவர்ந்தவர்கள் அப்படிங்கிறது தான் தலைப்பு. ஆமாம், அது மென்மையானதா அப்படி பாடல்களா அதெல்லாம் கிடையாது. மென்மையான உள்ளத்தில் இருக்கணும், நிரந்தரமாக இருக்கணும். எப்போ பார்த்தாலும் அவங்க வாயில் முணுமுணுக்குத்து கொண்டே இருக்கக்கூடிய பாடல்கள் வந்து பாடகர்களுடைய பாடல்கள் தான். சபரிமலையில் வந்து 1920க்கு முன்னாடி சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஐயப்பனை தூங்க வைக்கிறதுக்கு ஒரு தாலாட்டு பாடல் பாடி தூங்க வைப்பாங்க. அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா புல்லாங்குழல் இசைத்து தான் தூங்க வைப்பாங்களாம். ஆனால் 1920 நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கல்லிடைக்குறிச்சி ஊரை சேர்ந்த ஒருவர் வந்து ஒரு 1920 பாடல் எழுதியிருக்கிறாங்க. அந்த பாடலை சுவாமி ஐயப்பன்கிற திரைப்படத்தில் ஜேசுதாஸ் அவர்கள் பாடியிருப்பாங்க. அந்த பாடல் தான் இப்போ வரை இன்றைய அளவும் கூட ஐயப்பன் கோவிலில் பாடக்கூடிய ஒரு தாலாட்டு பாடலாக தான் இருக்கிறது. ஹரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரிததீஸ்வரம் ஆராத்ய பாதுகம் ஹரிவிமர்த்தனம் நித்யநர்த்தனம் ஹரிஹராத்மஜம் தேவமாச்ரயே. சரணமையப்பா சாமி சரணமையப்பா, சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா. இந்த பாடல் கேட்குறவங்க பாடக்கூடிய எல்லாருக்குமே ஒரு அமைதியான மனநிலையை தரக்கூடிய பாடல் இது. அடுத்தது யாரும் நம்ம பாடகி சார்பில் பாடும்போது சொன்னாங்க, ஜானகியம்மா நினைக்கிறேன் இல்லை, 8 விருதுகள் வாங்கினவங்க அப்படின்னு 4 விருது. ஜெயசுதாஸ் அவர்கள் 8 விருது வாங்கியிருக்காங்க திரை இசைத்துறையில். அதே மாதிரி அவங்க வந்து தேசிய விருது 8 தேசிய விருதும் மாநில விருது 45 மாநில விருதும் வாங்கியிருக்காங்க. ஒரு 1964 வந்து வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு நாள், எல்லாருமே வரலாற்றில் குறிச்சிக்க தகுந்த ஒரு நாள். அது என்னன்னா முதல் முறையாக யேசுதாஸ் அவர்கள் திரை இசையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய நாள். முதல் பாடலே, அதாவது இந்த நம்ம எல்லாருமே பொம்மைகள் தான், அப்படி தான் எல்லாருமே ஆட்டு வச்சு ஆடக்கூடிய பொம்மைகள் தான். அதை பொம்மைங்கிற ஒரு திரைப்படத்தில் ஒரு பாடல் பாடியிருப்பார். தாயின் மடியில் பிள்ளையும் பொம்மை, தலைவன் முன்னே தொண்டனும் பொம்மை, கோயில் வாழும் தெய்வமும் பொம்மை, அதை கும்பிடும் மனிதர் யாவரும் பொம்மை அப்படின்னு இந்த சமூக பாசாங்கு பண்பை அந்த பாடல்களை சொல்லியிருக்கிறாங்க. இது வெறும் பாடல் கிடையாது, அந்த பாட்டினுடைய வரிகளை நம்ம சிந்தனையை படர் விட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய தத்துவங்கள்லாம் நமக்கு தெரியும். அடுத்ததாக அவர் வந்து பாரதியார் வந்து பாடல்களை எழுதி வச்சிட்டாங்க. ஆனால் அந்த பாடலுக்கு உயிர் கொடுத்தது யார்? நம்ம தான். திரை இசையில் போட போய் தான் நிறைய பாடல் வரும். அது இப்போ பள்ளியில் சுதந்திர தினம் குடியரசு தினம் பாடல் பாடணும் அப்படின்னு சொன்னாலே உடனே போய் பாடல்கள் தேர்ந்தெடுக்க வந்து திரை இசை பாடல்களை தான் பிள்ளைங்க எடுக்கிறாங்க. அதில் ஒரு பாடல் தான் இது. பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா, கேட்கும் மொழியிலெல்லாம் நந்தலாலா நின்றன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா நந்தலாலா.
இப்படி பாரதியார் பாடல்களே நிறைய பாடல்கள் யேசுதாஸ் அவர்கள் பாடியிருக்கிறாங்க. அடுத்ததான் சமூக ஏற்றத்தாழ்வு பாடலான பசி, வறுமை, பொய்மைகளுக்கு எதிராக போராட்டது. அவர் வந்து ஒரு அமைதியான பாடல்களை மட்டும் பாடலை, போராட்டத்தை உருவாக்கக்கூடிய பாடல்களும் பாடியிருக்கிறாங்க. கண் சிவந்தால் மண் சிவக்குங்கிற திரைப்படத்தில் மனிதா மனிதா இனி உன் விழிகள் சிவந்தால் உலகம் விடியும், அது சில ஆறுகள் மாறுதடா வரலாறுகள் மீறுதடா, பசியால் பழைய ஏழைகள் சாவதென்பது தேசியமானதடா, இனி தேன் வரும் என்பதும் பால் வரும் என்பதும் ஜோதிடமானதடா, அடிசாட்டைகளே இனி தீர்வுகள் என்பது சூர்சுகமானதடா, மனிதா மனிதா இனி உன் விழிகள் சிவந்தால் உலகம் விடியும். அந்த பாட்டை கேட்குற எல்லாருக்குமே ஒரு மனசுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி இருக்கும், புரட்சி இருக்கும். அப்படியே உடம்புல உள்ள இரத்த நரம்புகள் எல்லாமே அப்படி படைச்சிட்டு வரும். வாழ்க்கையில் நிலைமற்ற தன்மையை மனித ஆசை வந்து ஒரு மனிதன் ஆசைக்கு வந்து அளவே கிடையாது. அதுக்கு ஒரு பாடல் பாடியிருப்பார். யார் யாருக்கு என்ன வேசமோ இங்கே, யார் யாருக்கு எந்த மேடையோ, ஆடும் வரை கூட்டம் வரும், ஆட்டம் நின்றால் ஓட்டம் விடும், தாயாலை வந்தது தீயாலை வெந்தது, மெய்யென்று மேனியை யார் சொன்னது, வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம். அது மட்டும் கிடையாது, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு அண்ணா அடிக்கடி சொல்லுவார். அந்த பாடலை வலியுறுத்தக்கூடிய ஒரு பாடல் தான் பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி, என்றும் தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி, இந்த வழி ஒன்றுதான் எங்கள் வழி என்று நாம் நேர்மை தவறாமல் நடை போடுவோம், ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அதாவது இல்லை, யேசுதாஸ் அவர்கள் வந்து 40க்கும் மேலே பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் மணித்துளியெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்க்கணும். உண்மை சமூகம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாடல். கார்காலம் வந்தால் என்ன, கடும் கோடை வந்தால் என்ன, மழை வெள்ளம் போகும் கரை ரெண்டும் வாழும், காலங்கள் போனால் என்ன கோலங்கள் போனால் பொய் என்பு வாழும் மெய் என்பு வாழும், கரை சேர்க்க விரலா இல்லை தலை கோத விரலா இல்லை. யேசுதாசனுடைய பாடல்கள் வந்து நிறைவாக சில பாடல்களை மட்டும் பாடிக்கிறேன் நான். வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ, மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம் பருவனான ஊடலோ, ஆலங்கொடி மேலே கிளிகளை தேடுது, ஆசை குயில் பாசை என்று ராகம் என்ன பாடுது, காடுகள் மலைகள் தேவன் கலைகள் செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. அந்த 70-80 வந்து கல்லூரி குழந்தைகள் எல்லாருமே பாடக்கூடிய பாட்டு இது. உன்னை போல நானும் ஒரு பிள்ளைதானே, மலர் வந்து கொஞ்சம் கிளி பிள்ளைதானே, உன்னை போல நானும் மலர் சூடும் பெண்மை, விதி என்னும் நூலில் விளையாடும் பொம்மை, நான் செய்த பாவம் என்னோடு போகும், நீ வாழ்ந்து நான் தான் பார்த்தாலே போதும், இந்நாளும் எந்நாளும் உல்லாசமே, வாய் பேசிடும் புல்லாங்குழல், நீதான் ஒரு பூவின் மடல். இந்த மாதிரி இன்னும் நிறைய பாடல்கள் இருக்கு. இந்த அரங்கத்தை விட்டு நீங்கள் போனாலும் யேசுதாசனுடைய பாடல்களை தான் முணுமுணுத்துட்டு போவீங்க என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம்.